அனைவருக்கும் வணக்கங்க. ரீகாலிமன் ஃபுட்ஸ். இப்போ பார்த்துட்ருக்கிற போர் வந்துங்க, இது எங்கள் தோட்டத்தோட போர் தான். இது வந்து ஆக்சுவலாக பழைய போர். கிட்டத்தட்ட ஓட்டி ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இது நாள் வரையும் தண்ணி நல்லா தான் வந்துகிட்டு இருந்தது. இப்போ தண்ணி சுத்தமாக ட்ரைங்க. தண்ணி ட்ரை ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம இது தண்ணியே பற்ற மாட்டேங்குதுன்றதுனால சும்மா இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு போர் ஒன்று ஓட்டினோங்க. ஒரு 900 அடி ஓட்டினோம். அந்த போரும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலுமே ஏதோ இப்போ இந்த தென்னை மரம் ஒரு 40 மரம் ஓரத்தில் மட்டும் இருக்குது. அந்த மரத்தை காப்பாற்றுற அளவுக்கு தண்ணி ஆச்சுங்க. இந்த இப்போ ஓட்டின போர் வந்து பார்த்திங்கன்னா 900 அடி ஓட்டியிருக்குதுங்க. 900 அடி ஓட்டியுமே ஒரு சொட்டு தண்ணி நம்ம வண்டி ஓட்டுறப்போ மேலே வரலைங்க. இன்னொரு ஈரமண்ணு தான் வந்ததுங்க. சரி இருந்தாலும் ஏன் சும்மா விடுவானே அப்படின்ட்டு, இருக்கிற தண்ணியாவது வரட்டும் அப்படின்ட்டு இதுக்கும் ஒரு ஓசை செட் பண்ணி ஓசை இறக்கி ஓடிட்டுருக்குது. சும்மா டெய்லி நைட்டு ஓட்டிகிட்ருக்குறேங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செவ்வாழை காடுங்க. ஒரு 1.25 ஏக்கரா, ஒரு 1100 வாழைங்க. எல்லாமே தண்ணி இல்லாத வாடி போச்சுங்க. 7வது மாதம் வரை வாழை நல்லா பச்சை பசேல்னு வந்தது. இப்போ 10 மாதம் ஆச்சு. 10 மாதத்துக்கும் 3 மாதமாக தண்ணி இல்லாமல் வாடி போச்சு. இந்த வாழைக்கொசரம் தான் இந்த போர் ஓட்டினேன். இந்த போர்லேயும் தண்ணி இல்லை. இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்னே எனக்கு புரியலைங்க. இந்த 1000 வாழையை வீணாக போச்சு அப்படியே. இன்னொன்று ஓட்டி விட வேண்டியதாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது.